வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி போர்ட்லேருந்து வந்த ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ரெஸ்பான்ஸ் ஷீட் விடாமல் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக மாஸ்டர் கொஷின் பேப்பர் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் எல்லோரும் போட்டாங்க. ஸோ எல்லா தேர்வர்களும் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி போர்டுக்கு கோரிக்கையும் வச்சாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்தா தான் நாங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக டிஆர்பி போர்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவில் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஃப்ரெஷ் நியூஸில் பாருங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு கணினி வழி தேர்வுகள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 6, 7, 8, 9 ஆகிய நாட்களில் காலை மாலை 2 வேளைகளில் நடத்தி முடிக்கப்பட்டது. தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டிஆர்பி போர்டில் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் மீது இணையவழி அப்ஜெக்ஷன் தெரிவிக்க 13 முதல் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. தற்போது தேர்வர்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்கோரிக்கையை பரிசீலித்து உத்தேச விடை குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மீது இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட் நல்லா சொல்லலை. மேலும் தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் விரைவில் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கான மெசேஜும் நமக்கு வரும். வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பர் ப்ளஸ் அதுக்கான கீயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது அந்த கொஷினில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலையும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது மூலிமா நமக்கு ரிசல்ட்டு கரெக்டான ஒரு கட் ஆஃப் வரும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய கொஷின் பேப்பரையும் கீ ஆன்சரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த உடனே அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு கீ செக் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோ இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம அப்ஜெக்ஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் புக் இல்லாமல் நம்ம ஏதோ நெட்டில் இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது கைடு இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னாக்கா அது அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கான டேட்டும் நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன டேட்டுன்றது நியூஸ் வர நான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.